ஆக்டர் அஜித்குமார் அவர்களோட வீட்டுக்கு விடாமுயற்சி டீம் கூடிய சீக்கிரமே போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது எதனால் என்ன ஆச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லைகா ப்ரொடக்ஷனோட தயாரிப்பில் அஜித் அவர்கள் நடிச்சு வந்துட்டு இருந்த படம் தான் விடாமுயற்சி. இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருந்துச்சு அண்ட் அதிதீவிரமாக முடிக்க பார்த்தாங்க. ஆனால் இடையில அஜித் சாருக்கு முடியாமல் போகவே இந்த படத்தோட ஷூட்டிங் அப்படியே தடைபட்டு போயிருந்துச்சு. அண்ட் இதனால் லைகா ப்ரொடக்ஷனுக்கு ஏகப்பட்ட லாஸ் வந்திருக்கு. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால இந்த படத்தை அவங்க கைவிட்டுறலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு வந்திருக்காங்க தகவல் சமீபத்தில் கிடைச்சிருந்துச்சு. மேலும் விடாமுயற்சி படத்தை இதற்கு முன்னாடி வலிமை மற்றும் துணிவு படத்தை தயாரிச்சிருந்த போனி கபூர் அவர்கள் தான் வாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வந்துருந்துச்சு. அண்ட் இதை பத்தின விஷயங்களை அஜித் சார்ட்ட நேரடியாக போய் பேசணும் அப்படின்னு விடாமுயற்சி டீம் நேரடியாக அஜித் சாரோட வீட்டுக்கு போக போறாங்களாமா. அண்ட் இந்த ஒரு மீட்டிங்ல அப்படியே இந்த படத்தை கைவிட்டுறலாமா, நாங்க இல்லாம இன்னொரு நிறுவனம் இந்த படத்தை எடுத்து நடத்தட்டுமா, அண்ட் இந்த படத்தை இதுக்கப்புறம் நீங்க எப்போ வந்து நடிச்சு கொடுக்க போறீங்க, அண்ட் ஒருவேளை இன்னொரு நிறுவனம் எடுத்தாலுமே அவங்களுக்கு இது லாஸ் ஆகாம இருக்கணும், அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அண்ட் லீகல் விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு முடிச்சிட முடியாது. அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்க அஜித் சாரோட ஒப்பீனியனையும் கேட்கணும். அதனால இந்த படத்தோட டீம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் அப்படின்னு எல்லாருமே இன்னைக்கு அஜித் சாரோட வீட்டில் போயிட்டு பேச போறாங்க அப்படின்னும் அண்ட் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே இதற்கான ஒரு ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் கிடைச்சிருக்கு. அஜித் சார் என்ன முடிவு எடுக்க போறாரு, விடாமுயற்சி படத்தை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறாரா, இல்ல இந்த படம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு புது படத்தில் ஜாயின் பண்ண போறாரா அப்படிங்கிற ஒரு தகவல் கூடிய சீக்கிரத்திலே நமக்கு கிடைச்சிச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏற்கனவே இந்த படம் அனௌன்ஸ் பண்ணி இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கு அப்படின்னு அஜித் சாரோட ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே வருத்தத்தில் இருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து அஜித் சாருக்கு ஆப்ரேஷன் நடந்தது தெரிஞ்சும் ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில மறுபடியும் விடாமுயற்சி படம் தொடங்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில படம் கைவிடப்பட போகுது அப்படிங்கிற தகவல் வெளிவந்து மேலும் அஜித் சாரோட ரசிகர்களை சோகத்துக்குள்ளாகி இருக்கு. படம் என்னதான் ஆச்சு, மீண்டும் நடிப்பாரா மாட்டாரா, இல்லை இந்த படம் வருமா வராதா அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்குள்ளேயுமே எழுந்திருக்கு. நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க தெலுங்கு சினிமாவோட முன்னணி நடிகரான வெங்கடேஷ் அவர்களோட பொண்ணோட கல்யாணம் நேற்று நடந்திருந்துச்சு. அண்ட் அந்த ஒரு போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. தெலுங்கு சினிமாவில் இருக்கக்கூடிய ஃபேமிலிகளில் வெங்கடேஷ் அவர்களோட ஃபேமிலியும் ரொம்பவே முக்கியமான ஒன்று. அண்ட் இதற்கு முன்னாடி அவங்களோட 2 பையன் அவர்களோட கல்யாணத்திலே எவ்வளவு விமர்சனையாக நடந்திருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ அவங்களோட கடைசி பொண்ணோட கல்யாணம், இந்த ஒரு கல்யாணம் படு பயங்கரமாக செம்மையாக நடத்தி முடிச்சிருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு கல்யாணத்தில் ஷாருக் கான் அவர்கள் வந்திருக்காரு, சல்மான் கான் அவர்கள் வந்திருந்தாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் தெலுங்கு சினிமாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நட்சத்திரங்களுமே வந்திருந்தாங்க. குறிப்பாக என்டிஆர் அவர்கள் போயிருந்தார், மகேஷ் பாபு அவர்கள் போயிருந்தார். இதெல்லாம் தாண்டி தமிழ் சினிமாலேருந்து ஆக்டர் கார்த்தி அவர்கள் போயிருந்தார். அண்ட் கார்த்தி அவர்களுக்கு தெலுங்கு சினிமாவில் ஃபேன்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் அந்த ஒரு ஃபங்க்ஷனில் அவங்க மீட் பண்ணிக்கிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நேற்று கல்யாணம் முடிஞ்சிருந்துச்சு, 4:30 ரிசப்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் சோசியல் மீடியா ஃபுல்லாகவே வெங்கடேஷ் அவர்களோட ரசிகர்கள் அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு வாழ்த்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.